ஹலோ கைஸ், நான் I should have finished those deep fried chicken wings from last night. வந்துருக்கிற போயா பாஸ் ஈவெண்ட் போகிறோம். அதே மாதிரி நவம்பர் மந்தோடது போயா பாஸ் 50 பாக்ஸ் கரெக்டாக கிளைம் பண்ணி வச்சிருக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று வந்துச்சுன்னா 55 ஆயிரும். ஆனால் நம்ம இது போயா பாஸ் வந்து நம்ம 55 மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த 320 டைமண்ட் போடுறோம்ல கைஸ், அந்த மாதிரி போட்டால் நான் 155 இல்லாட்டி 205 இந்த மாதிரி வந்து நம்ம கிளைம் பண்ணி இது பண்ணலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி கிளைம் பண்ணதில் நமக்கு எலிட் பாஸ்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரனேட் கிடச்சிருக்குது. அந்த கிரனேட் யாருக்கடா வேணும் இருக்கு, ஏதாவது பண்டில் எதாவது கொடுப்பேன்னு பார்த்தா ஏன்னா இப்போ ஏமாத்திரியே கருணாக்காரா அப்படி தான் இருந்துச்சு. சரி ரைட்டரா அந்த பார்த்தீங்கன்னா 55க்கு இன்னும் நம்ம ஒரு லெவல் ஏற்றணும். நமக்கு அந்த டெய்லி இது விளாண்டாலே நமக்கு கிடச்சிருக்கும் அந்த ஒரு லெவலும். சரி அது வந்து விளாண்டு நமக்கு எது எச்சா கிடச்சிச்சுன்னா 56 கிடச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 டைமண்ட் போனாலும் போயிட்டு போகுது. நமக்கு வந்து அந்த 55ன்ற இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 55க்கு அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் கைஸ். ஒரே ஒரு லெவல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். சரி ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து அதுக்கெல்லாம் இந்த இதில் நான் அது டைமண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நான் அவ்வளோலாம் காசு இல்லை நம்மகிட்ட. சரி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அடுத்தது வந்து டிசம்பர் மந்தோட எலைட் பாஸும் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி இந்த 3 அம்பு ஒரே இதாக விடுற மாதிரி எமௌண்ட் வேறு வந்துருக்கு கைஸ். அந்த எமௌண்ட் தான் நமக்கு மெயினே. இந்த இதில் எலைட் பாஸில் அந்த பண்டில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் ஒருத்தனே சொல்ல மாட்டேன். நமக்கு அந்த எமௌண்ட் வேணால் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது கைஸ். அந்த எமௌண்ட்டுக்காக தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு இந்த டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 320, அப்புறம் 719 இருக்குது. 720 ஒரு டைமண்ட் விட்டுருங்க. போட்டால் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கனால வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. 320 டைமண்ட் கொடுத்து டப்புன்னு போட்டோம்னா அவ்வளோதான், நம்ம அந்த இது முடிஞ்சு. இல்லை அப்படின்னா 800 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுறதுக்கு பதில் தான் நம்ம வந்து அதில் போய் ஸ்பின் பண்ணி எதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஆனால் அதில் நமக்கு லக் இருந்தால் கிடைக்கிறதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எலைட் பாஸ்லேயும் ஒரு தாட்டி நான் காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இல்லை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கங்க கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கன் ஸ்கின்லாம் எதுக்குடா கொடுக்குறீங்கன்னு தான் இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறேன்றக்காக ஃப்ரீயாகவும் இல்லை கைஸ். அதை எலைட் பாஸ் போட்டால் தான் அந்த கன் பர்மனெண்ட்டாக கிடைக்கும், இல்லாட்டி டேஸ்க்கு தான் கொடுப்பான். என்னடா பேக் இதெல்லாம் அப்படின்னு தான் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த எலைட் பாஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த எமௌண்ட்டுக்காக தான் நான் அதை போடுற மாதிரி இருக்குது கைஸ். இல்லாட்டி இந்த எலைட் பாஸ் போட மாட்டேன். ஆனால் போட மாட்டேன்னு இல்லை, நம்ம அந்த ஐடி கலெக்ஷனுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் கைஸ். கொஞ்சம் எலைட் பாஸ் மட்டும் தொடர்ந்து போடுற மாதிரி வச்சுருக்கிறேன். அதனால் போடுவேன். ஆனால் இது பிடிச்சி போகிறதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை கைஸ். இந்த எமௌண்ட்டுக்காக தான். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அந்த எமௌண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த எமௌண்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. பண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே தான் கைஸ். ரொம்பலாம் ஆகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப எனக்கு பிடிக்கல. ஓரளவுக்கு ஓகே தான். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த எலைட் பாஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு விளாடும் போதில் நான் வேறு ஐடியில் விளாடும் போதெல்லாம் போட்டிருந்தேங்க. எனக்கு அந்த இப்போலாம் ஞாபகம் வருது. எத்தனை பேர் இந்த எலைட் பாஸ்லாம் வந்தப்பே போட்டிருக்கிறீங்க, விளாண்டுருக்கீங்க, என்ன விளாண்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர்லாம் பழைய எலைட் பாஸ்லாம் விளாண்டு போட்டிருக்கிறீங்க, அந்த அனுபவம்லாம் இருக்குன்னு. யாரெல்லாம் இப்போ வந்து கிடச்சா நான் ஃபஸ்ட் எலைட் பாஸ்லாம் கிடச்சா இப்போ போட்டுருவோம் ப்ரோ, போட்டு நான் கூட எடுப்பேங்க ப்ரோ, அந்த கோல்டன் கலருக்காகவே நான் போடுவேன் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? அவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அந்த ஃபஸ்ட் எலைட் பாஸ் செகண்ட் எலைட் பாஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ரிட்டன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால பார்க்கலாம் கைஸ், வருதான்னு வந்தால் நம்ம எடுத்து ட்ரை பண்ணலாம். வாங்க போய் நம்ம டேரெக்டாக இப்போ ஸ்பின் பண்ண போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். 320 டைமண்டுக்கு நம்ம ஒரே இதாக போட்டலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு 14 டைமண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு ஒரு 6 டைமண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரே ஏதாவது போட்டிருக்கலாம். நம்ம இருந்தாலும் சரி ஸ்பின் பண்ணி தான் லக்கில் ஆல்ரெடி 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கும். அந்த 2 தாட்டி அந்த 800 டைமண்ட் இதே விழுந்துருச்சு நமக்கு. அதனால் வேறு ஏதாவது விழுமா லக் இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். பண்ணி ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாட்டி நக்கு தான் நமக்கு. நமக்கு அந்த 10ன்ற ஒரு டோக்கன் வச்சிருக்கான். ஏன் வச்சிருக்கான், எதுக்கு வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணா கொடுத்து ஏமாத்துறாங்க கருணாக்காரன். ஏன்டா அப்படி கருணாக்காரங்கள்லாம் ஏமாத்தி எங்கிட்ட சொத்து இல்லடா. தமிழ்நாட்டு பசங்களுக்கு சத்தியமா சொத்தே இல்லடா. பசங்கன்னு இல்லை, கேர்ள்ஸ் கூட விளாடுறாங்க எல்லாத்துக்கு. ஆனா பசங்க தான் அதிகமாக நம்ம இதெல்லாம் போலாம் பண்ணுவோம். கேர்ள்ஸ் எல்லாம் அதனால நம்ம அதை பத்திலாம் பேச வேண்டாம். நமக்கு வந்து இந்த பசங்க தான் எதா இருந்தாலும் அப்படின்றதான் நமக்கு பார்த்தீங்கன்னா. நானும் ஏதோ கருணாக்காரா சோதிக்காதரா அப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ஏன்டா அப்படிலாம் போட்டு சோதிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நான் தான் ஸ்பின் பண்ணுறேன், எனக்கு இப்படி சோதிக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நம்மகிட்ட டைமண்ட் இல்லை, இந்த டைமண்ட் வேணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணது. ஒரு வீக்லி மந்த்லி ஓடிட்டு அதில் வந்து கிளைம் பண்ணி தான் ஸ்பின் பண்ண முடியும். அதனால் டாப் அப் பண்ணலாம் ஸ்பின் பண்ணி எடுக்கிறாங்க. ஒர்த்து இல்லை கைஸ் இருக்குது. அதை சொல்லிட்டேன் கைஸ். இப்போ இருந்தாலும் நம்ம எடுப்போம். ஆனால் அந்த அளவுக்கு ஒருத்தர் எடுத்து உடனே போடணுன்ற இதெல்லாம் இல்லை கைஸ். சரி எவ்வளோ டைமண்டில் கிடைக்குன்னு பார்க்கலான்னு பார்த்து தான் அவார்டில் பண்ணுவேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் மொத்தமாக 319 டைமண்டுக்கு 319 டைமண்ட்டு ஒரு டைமண்ட் கம்மி பண்ணிட்டேன். 20க்கு 19 டைமண்ட்டு. ஆனால் அதில் வச்சது 14 டைமண்ட் இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 டைமண்ட் இருந்துச்சுன்னா நான் அப்படியே போட்டு போயிருக்கலாம். 90 டோக்கன் நீங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் அப்படியே கொடுத்து போயிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு செலக்ட் பண்ணுறேன் கிடைக்கல. இப்பயும் கிடைக்கல.
பார்த்தீங்கன்னா ஒன்றா கொடுக்குறேங்க டோக்கனும் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒழுங்கா. டோக்கனாக கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டராய் கொடுத்துருக்காருனா கராடி கொல்ல பிறந்த ஒன்று அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏமாத்துறான் பார்த்தீங்களா. 2 இது கொடுக்குறான். அதுக்குள்ள 1 கொடுத்தா இல்லை 2 கொடுக்குறான். ஏன்டா கண்ணக்கார இப்படி இருக்கிற அப்படின்னு தான் தெரிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துருச்சு. இந்த டைமண்டை நான் சேர்த்து வச்சு ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பின் பண்ணுவேன். கண்ணக்கார என்னடா இதில் பாருங்க 7 தான் கொடுத்தான். அடப்பாடி ரிட்டன் அதே 7 கொடுத்துட்றாப்பா பரவாயில்ல 2 கொடுத்தான். ஒன்றா கொடுக்குறான்னு இருந்துச்சு. பரவாயில்ல கைஸ் கரெக்டாக 7 கொடுத்துட்டான். கரெக்டாக 7 கொடுக்குறான். ஏன்டா அடி கணக்கு போட்டு வச்சதும் கொடுக்குறியா அப்படி தான் இருந்துச்சு கைஸ். சரி இதுக்கு மேலே விட்டா அவன்கிட்ட ஸ்பின் பண்ணி நம்மகிட்ட சொத்தளிக்கிற அளவுக்கு டைமண்ட்லாம் இல்லை கைஸ். அதனால வந்து 90 இந்த மாதத்துக்கு இவ்வளோதான் நமக்கு கொடுத்து சாம்பார் சோறுன்ற மாதிரி நமக்கு இவ்வளோ தான் கொடுத்தான் நமக்கு கருணாக்காரன். இது போதும்டா. இதுக்கு மேலே நான் அவன்கிட்ட ஸ்பின் பண்ணி என்னோட டைமண்ட்லாம் அழிக்கிறது இல்லை. இதுக்கு மேலே டைமண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால வேண்டாங்க நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதை பர்ச்சேஸ் பண்ணால் உள்ளே போகிறேன்னா அப்படியே பெரிய இது கம்மியான டைமண்டில் கொடுத்த மாதிரி நான் மூடிட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் 500 டைமண்ட் மிச்சமாயிருங்க. 400 டைமண்ட் எவ்வளோ கரெக்டாக எத்தனை டைமண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு மறக்காம அதுலேயும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எப்படின்னா அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். தேவையில்லாமல் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் எனக்கே தோணுது. பரவாயில்ல விடுங்க. நம்ம முடிஞ்சதை பற்றி பேசக்கூடாது. பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிருக்கோம் இருந்தது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2-3 நாள் ஆச்சு எடுக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் டைம் ஆகிருக்கனால லெவல் கொஞ்சம் ஏறிடுச்சு. அதனால் அந்த ரிவார்ட்லாம் கிளைம் பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து 100 லெவல் ஏறினதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.